எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், சரியா? ஒரு டாஸ்க் ஏதாவது பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க, சரியா? நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். எந்த டாஸ்க்காக இருந்தாலும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பேன், தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன், சரிங்களா? எனக்கு ஒரு டாஸ்க்கு பண்ணியே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணி ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன், சரியா? என்ன ட்ரிக்னா, லோவர் யோர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா? ஸ்டாண்டர்டே வச்சுக்கூடாது. என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே ஏதாவது ஒன்று எடுத்தாலே நீங்கள் அதுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பீங்க. ஒரு ஒர்க் அவுட்னா 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணதான் அது ஸ்டாண்டர்டு அப்படின்னு எப்பயுமே எல்லாேருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். மேபி ஒருத்தவனுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும், மேபி ஒருத்தவங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கும். படித்தா 1 மணி நேரம் படித்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்பயுமே இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, உங்களை ஈஸியாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வச்சிடும். செம்ம ஈஸியாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிற ஸ்டாண்டர்ட் என்னென்னா, எனக்கு 1 மணி நேரம், ஒர்க் அவுட்னா அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம், அப்படி தான் இருந்துச்சு. இது என்ன பண்ணுச்சுன்னா, என்ன ஒர்க் அவுட்டே பண்ண முடியல எனக்கு. அதான் நான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ண முடியல, நான் செட் பண்ண ஹேபிட்ஸையும் ஒழுங்காக பண்ண முடியல, என் கோல்ஸையும் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் எப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டேனோ அப்போ எல்லாமே மாறிடுச்சு சீரியஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் தூக்கி போடும்போது எப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறதே வச்சுக்கலாமே, இந்த யூடியூப் வீடியோ. முன்னாடி எனக்கு ஸ்டாண்டர்ட் என்னென்னா, எடிட்டிங் பண்ணணும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், பேசுகிறதுல மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும். எவ்வளவோ ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தேன், சரிங்களா? அப்படி தான் ஒரு யூடியூப் வீடியோக்கே இவ்வளோ ஸ்டாண்டர்ட் வைக்கும் போது நான் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ண தெரியுமா? 2-3 வருஷத்தில் 0. ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணல, புரியுதுங்களா? அவ்வளோ ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு 2-3 வருஷமாக யூடியூப் ஆரம்பிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சிட்டு ஒன்றுமே பண்ணல. ஒர்க் அவுட் கூட அப்படி தான், வெயிட் குறைக்கணும்னு வருஷக்கணக்கில் ஆசைப்பட்டு, சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு ரீசெண்டாக ஒரு 800 டேஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் ரீசன் என்ன, இந்த ஸ்டாண்டர்டை குறைச்சது தான். ஏன்னா எனக்கு சுத்தமாக ஸ்டாண்டர்டே இல்லை இந்த ஒர்க் அவுட்டில் கூட. ஒர்க் அவுட் பண்ணுமா, 10 புஷ்அப் பண்ணால் கூட எனக்கு அது ஒர்க் அவுட் தான், ஒரு புஷ்அப் பண்ணால் கூட எனக்கு ஒர்க் அவுட் தான். ஆனால் இது என்னென்னா, ஸ்டாண்டர்டை குறைச்சாலும் நீங்கள் கம்மியான ஸ்டாண்டர்டில் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை, புரியுதுங்களா? ஸ்டாண்டர்டை குறைச்சிட்டிங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக நீங்கள் பண்ண முடியும், எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ணாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டெய்லியும் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணணும், சரியா? அதுக்கு என்னோடய ஸ்டாண்டர்ட், புது ஸ்டாண்டர்ட் என்ன, கேமராவை பாரு, ரெக்கார்ட் பண்ணு, ஒரு டாப்பிக்கை பேசு, மனசில் இருக்கிறதுலாம் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, அவ்வளோதான். ஓகேவா? நாய் ஓகேவா? மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, மிஸ்டேக் பண்ணால் பரவாயில்ல, அப்புறம் என்ன, சும்மா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணு, அவ்வளோதான் ஸ்டாண்டர்டு, புரியுதுங்களா? இந்த கம்யூனிகேஷன் நான் சொல்கிறது பெருசாக மீனிங்ஃபுல் எல்லாமே, பெருசாக வேல்யூ இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைட்டாவது வேல்யூ இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாண்டர்டை குறைக்கும் போது என்னால் கம்ஃபர்டபுளாக ரெக்கார்ட் பண்ண முடியுது. காலைல எழுந்தேன், மெடிடேஷன் பண்ணேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே எனக்கு முன்னாடிலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா பல மணி நேரம் எடுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோவே நான் 4 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன் ஸ்டார்டிங்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன நாய்ஸ் வரும், ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவேன், திருப்பி ஆன் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணுவேன். இது ஏன் தெரியுமா? சும்மா பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, பீப்புள் இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு ஒரு பயம்தான். சீரியஸா, உங்களுக்கு பர்ஃபெக்ஷனிசம் கூட ப்ராப்ளம் கிடையாது, பயம், யார் என்ன நினச்சிடுவாங்களோன்னு. நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ இல்லை பண்ணலன்னா நீங்கள் அப்படியே பயப்படுவீங்க, ஐயோ இவங்க என்ன நினச்சிட்டாங்களோ, அவங்க என்ன நினச்சிட்டாங்களோ. அதை மட்டும் எப்படியாவது தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் 1 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது வெளியே சொல்லும் போது நல்லா இருக்காது, ஓகேவா? ஆனால் அந்த 1 நிமிஷம் ஒர்க் அவுட் தான் என்ன 800 நாளாக ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்கு தொடர்ந்து. அது டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணதில்ல. அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கும் போது எல்லாருமே ரொம்ப
உங்களை பெரிய ஹையாக பார்க்க மாட்டாங்க, உங்கள் ஈகோ அடிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் கஷ்டமான பார்ட். ஆனால் எப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம், நம்மளுக்கு பண்ணணும், படிக்கணும், ஓகே என்னால் எவ்வளோ படிக்க முடியும், மேபி ஒரு 10 நிமிஷம் படிக்க முடியும், ஓகேவா படி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம்னா, இந்த ஸ்டடீஸில் இந்த லெக்சர்ஸ்லாம் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். கொஞ்சம் புது லெக்சரு, ஐடியாவே இல்லை, அதனால் சுத்தமாக புரியல. சரியா, ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நோட்ஸ் எடு, ஆக்டிவாக ரீகால் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு நிறைய ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தேன். கடைசியில் என்னென்னா படிக்கவே இல்லை. ஒரு வாரத்தில் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். இப்போ என்ன பண்ணேன்னா, ஸ்டாண்டர்ட்லாம் அப்படியே தூக்கி போட்டு வேணாம், இதில் எனக்கு ஒரு யூஸும் இல்லை, ஃபஸ்ட்டு வீடியோவை மட்டும் பார்ப்போம். சரிங்களா, வீடியோவை பார்க்கலாம், புரியலனாலும் பரவாயில்ல, அந்த புரியணும் அப்படின்னு கூட ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தோடனே வீடியோ மட்டும் தான் பார்க்கணும், ஃபோக்கஸ் கூட அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ண தேவையில்லை. எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டோடனே அப்படியே கம்ஃபர்டபுளாக படிக்க வேண்டியது தான், அழகாக வீடியோ பார்க்க வேண்டியது தான். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒரு டென்ஷனும் இல்லை. வீடியோ நல்லா வருமா நல்லா வராதா, இல்லை படிக்கிறது நான் நல்லா படிப்புமா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் படிப்புமா, எதுவுமே கவலை இல்லைங்க. ஜாலியாக பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் என்ன கோல் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்டை மட்டும் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டிங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரியா, பாய்.